ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆனால் சன்னா மசாலா ரெடி ஆகிடும். ஃபுல்லாக யூஸ்வலாக நான் இவ்வளோ ஃபுல்லாக பண்ண மாட்டேன். ஸோ இதுக்காக நான் எக்ஸ்ட்ரா இந்த வாட்டி போட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எனக்கு அரைச்சி முடிக்கிறதுக்கு. சதீஷ் சொன்னாலும் அது எதுவுமே இல்லை. கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணி டிவியை வந்துட்டு வேலைக்கு பொரியல், அப்புறம் 4 வேலைக்கு ரசங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் குக்கிங் மோடில் தான் இறங்கியாச்சு. ஏன் அப்படின்னா சதீஷ்க்கு வந்துட்டு ஃபுட் ப்ரிப்பரேஷன். ஸோ என்னென்ன நம்ம பண்ணோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கறி. ஸோ ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே வந்து சன்னா மசாலா. ஸோ உருளைக்கிழங்கு கறி வந்து அவர் வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டா கூட கரெக்டாக இருக்கும். இது வந்து சன்னா மசாலா. அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு கறிக்கு தான் வந்து பட்டன் செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து என்றைக்கானா ஒரு தயிர் சாதம் இல்லை லெமன் ரைஸு அப்படின்னு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு உருளைக்கிழங்கு கறி முந்தினாலே வந்து வெளியே வந்து வச்சுட்டாலே இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்து ஃப்ரீசரில் இருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே போதும். மறுநாள் காலையில் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி தான் சன்னா மசாலா. ஸோ நிறைய ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை நான் கொஞ்சமாக தான் காமிக்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சன்னா மசாலாவும் வந்து ஃபட்டாஃபட் சன்னா மசாலா தான். லைக் டக்குன்னு முடியும் பார்த்திங்களா, அந்த சன்னா மசாலா டைப்பு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து வெங்காயம் போடுவேன், காமிக்கிறேன். வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. இதில் வந்து மிளகா பொடி, அந்த இது இருக்குது பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இது படாது. இதில் வந்து ஆம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்னமன் பவுடர், அப்புறம் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டாலே போதும். சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். இது வேக வச்சு உருளைக்கிழங்கு தான். சரி, நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பட்டாணி இன்னும் ரெடி ஆகலை. பட்டாணி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். 2 டிஷ் அட் அ டைம் தான், அதனால தான். ஸோ கரம் மசாலா, கொஞ்சோண்டு சின்னமன், லிட்டில் பிட் பிஞ்சு தான், அதுக்கு மேலே போட முடியாது. கியூமின் கொஞ்சம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா கியூமின் எப்பவுமே ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டம்ஸில் இதோட வேணால் நீங்கள் கருஞ்சீரகம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆக்சுவலி நம்ம கரம் மசாலாலாம் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. நம்ம தான் அதையே போட்டுட்டோம்ல, அவ்வளோதான். ஒரு கலரிட்டு நம்ம வந்து இப்போ இது இருக்குது பார்த்திங்களா, டொமேட்டோ அரைச்ச இதை வேணால் இதுலையும் வந்து வழித்து இங்கே கொஞ்சம் வாட்டர் விட்டு இது பண்ணி அதில் போட்டு குக்கர் மூடிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ நம்மளுடைய சன்னா மசாலா ரெடி. விசில் வந்தோடனே கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிடலாம். இங்கே இதுக்கு பட்டாணியை மீதியை உரிச்சிடுவோங்க. சமைச்சு முடிச்சிட்டேன். ஒரு செட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு சதீஷ்க்கும் எடுத்து வச்சாச்சு. ஒரு பாக்ஸில் இன்னொரு செட்டு 2 நாளைக்கு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சன்னா மசாலா என்னடா எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தானே நீங்கள் யோசிப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் லஞ்சுக்கும் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக இதை பாருங்கள், இதுதான் லஞ்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரா ரைஸு, கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் சன்னா மசாலா, அப்புறம் தயிர். இதுதான் வந்து லஞ்சு. அப்புறம் ஜூஸும் இருக்குது. ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மிக்ஸ்டு பெரி ஜூஸை ஸ்மூதி மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு மேலே சாம்பார், ரசம், இந்த ஐட்டம்லாம் ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து 2 பாக்ஸில் அழகாக போட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும் சதீஷ்க்கு.
நேற்று கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல். ஏன்னா நேற்று நம்ம வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு நாளைக்கு இதுக்கு மேலே எவ்வளோ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. 2 மாதத்துக்குலாம் யாரும் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம வந்து 2 மாதம் இந்தியா போகிறோம். நேற்று வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் சூப்பராக பொங்கி இருக்குது. ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஜம்முன்னு பொங்கி இருக்குது. நான் 2 டப்பாவில், இது வந்து ஃப்ரீசருக்குள்ளே போக போகுது, இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போக போகுது. ஸோ இதுவே வந்து கண்டிப்பாக இவர் டெய்லி யூஸ் பண்ணால் கூட இவ்வளோ காலி ஆகாது. ஏன்னா நாங்களே ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். பாவம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு நினச்சா எனக்கே டென்ஷனாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி சமாளிச்சிருவார். கல்யாணம் ஆகி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவள் வந்துட்டு தனியாக இருக்க போகிறது நம்மளை விட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்பவும் வந்து கால் பண்ணி கேட்கணும், ஐயோ என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இதில் உப்பு போட்டுட்டு கலந்து வச்சிடலாம். ஏன்னா நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள். ஸோ மாவு அரைக்கிறது காமிக்க முடியல. நேற்று நைட்டு வந்து ஊற வச்சது அரைச்சேன். ஏன்னா நாளைக்கு லைக் கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், நம்ம வந்து இதுவும் எடிட்டிங்லாம் வேலையும் இருக்குது. இன்னும் டு பி ட்ரூ பொட்டி வந்து 2 தான் அடுக்குனேன், ஆனால் ஒரே வீடியோவாக வரும். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நல்லா சூப்பர் செமையாக பொங்கியிருக்குங்க. அதுவும் வெய்ய காலம் வேறையா, நல்லா பொங்கிடுச்சு. நம்ம ஆள் சான்வி தான் நம்மளை நல்லா மிஸ் பண்ணுவா. ஐம் ஷுர் கண்டிப்பாக நம்மளை மிஸ் பண்ண போகிறான். நிறைய விஷயம் ஆக்சுவலி வந்து நீங்கள் வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பத்திரமா போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போதைக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி அந்த பிரச்சனையெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வரும்போது அதை போட்டு முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓசிஐ நிறைய இருக்குது. சரி ஓகே இதை நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசருக்குள்ளே போக போகுது. ஸோ என்னென்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து 2 குருமா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. உருளைக்கிழங்கு பொரியல் ஒன்று இருக்குது, தக்காளி சட்னி பண்ணி வச்சாச்சு, 2 சாம்பார் பண்ணி 2 சாம்பார் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தயிர் டப்பா பண்ணி ஃப்ரீசரில் வச்சாச்சு. அது தவிர கிளம்பும் போதும் திரும்பி தயிர் டப்பா பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அவருக்கு தயிர் சாதம் சாப்பிடுவோம் நாங்கள் எல்லாமே நல்லாவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போதைக்கு நான் அது மட்டும் தானே பண்ணி வச்சுருக்கேன். வேறு என்ன பண்ணேன்? ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். பாஸ்தா. ஸோ இதுதான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் மத்தியானம் லஞ்சுக்கு. ஸோ அப்படியே வந்து அவருக்கு அதை எடுத்து வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இட்லி தோசை மாவு வந்து ஃப்ரீசருக்குள்ளே போக போகுது. அது தவிர வந்து இது இருக்குல்ல, அது பேர் என்னங்க, ஃபுல்லாக யூஸ்வலாக நான் இவ்வளோ ஃபுல்லாக பண்ண மாட்டேன். ஸோ இதுக்காக நான் எக்ஸ்ட்ரா இந்த வாட்டி போட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எனக்கு அரைச்சி முடிக்கிறதுக்கு. ரோட்டி மாவு அவர் கடையில் வாங்கிப்பார். ஸோ அதை தான் நான் சொல்லணும் அவர்கிட்ட, எல்லாத்தையும் கடையில் வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சு, அதாவது இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் வாங்க சொல்லணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 மாதம் முதலையே வந்து வாங்கி இது பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் சொல்லணும், வேஸ்ட் ஆக்காதீங்க, சாப்பிட்டு முடிச்சுருங்க வீட்டில் பண்ண சாப்பாடு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் ஆளுக்கு வந்து வெளியே சாப்பிட்றதுனா அவ்வளோ பிடிக்கும். நம்ம என்ன பண்ணி வச்சாலும் நம்மளை வந்துட்டு இது பண்ணுவார், டெம்ப் பண்ணுவார், வெளில பார்க்கலாம் சாப்பிடலாமா வெளில சாப்பிடலாமான்னு. அதனால் அது கேர்ஃபுல்லாக நம்ம அவர்கிட்ட சொல்லிடணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போவே சொல்லி வச்சா தான் உண்டு. ஓகே கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஓகே சூப்பர், அவ்வளோதான். இது வந்து இப்போதைக்கு எங்களுக்கானது. ஸோ இது தவிர என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடமாவு, ரெடிமேட் அடமாவு இருங்க காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ரெடிமேட் அடை பவுடர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டேன். ஸோ அவர்கிட்ட அதை காமிச்சிருந்தோம். அது தவிர நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மிக்ஸி வந்து இந்தியன் மிக்ஸிக்கு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து இன்ஸ்டா போட்டேன், ஏன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. அதில் வந்து பாத்திரமும் வச்சுட்டேன், எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ தட் அவருக்கு ஐடியா கிடைக்கும். மிச்சபடி வேறு எந்த பாத்திரமும் பெருசாக இதில் யூஸ் பண்ண முடியாதா, அதனால் இதுலேயும் வந்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணி ஐடியா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அவருக்கு ஈஸியாக இருக்கும். அது தவிர வந்துட்டு இந்த பெரிய குக்கரும் வச்சுருவேன். ஆனால் குக்கர் அவருக்கு ரொம்ப கஷ்டம்.
சரி ஓகே, எனக்கு கேரட் பீன்ஸ் பொரியல். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 3 ரசம் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மத்தியானம் ரசம் செய்கிறேன், அப்படியே 3 ரசம் பண்ணிவிடுவேன். அதனால தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம், ரசத்துக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 3 ரசம். அதுக்கப்புறம் நாளைக்கு இது வத்த குழம்பு. அவ்வளோதான். மோஸ்ட் பிளான் பண்ணி ஹோப்ஃபுல்லி அவருக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல். எங்கள் ஆள் வந்து இங்கே பார்த்துட்டுருக்கா, எனக்கு எதனா கூட சாப்பிட்றதுக்குன்னு. இப்போ தான் அவளுக்கு கேரட் கொடுத்தேன். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, அவளுக்கெல்லாம் பசிக்கலைங்க. ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணாதீங்க. நிறைய பண்ணுறேன். ஸோ தட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு எடுத்து வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பீன்ஸ் அது இதுன்னு எல்லாம் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி உங்கள் அப்பா தவிர வந்து எக்கு போட்டுக்கலாம் அவர், அது யூஸ்வலாக அவர் பண்ணிப்பார். ஸோ சதீஷ் யூஎஸ்க்கு வந்து 2006 வந்தார். 20 வருஷம். நான் வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து தனியாக தான் இருந்தார் 4 வருஷம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூடயே தான் இருந்தோம். லைக் லிட்ரலி வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் நாங்கள் தான் சேர்ந்து தான் இது பண்ணோமா. ஸோ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் வந்து தனியாக இருந்த அந்த டைம் இப்போ திரும்பி அவர் பேக் டு அதே இதில் வர போகிறாரு ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ பார்ப்போம். இது என்னடா இது வேற சொல்லணும், குக்கர் வேற கொஞ்சம் பிரச்சனை பண்ணோம். இந்த இது இருந்ததுன்னா மூடாது. ஸோ இந்த விசில் இதை இப்படி பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணல, அவர் இப்போ சொல்லி வைக்கணும். அதனால தான் 2 குக்கர் வச்சுருக்கேன். அது தவிர இந்த பெரிய குக்கரும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வரும்போது நான் வந்து ஃப்ளைட் ஏறிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆனால் கண்டிப்பாக எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக, எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸில் நீங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கலாமேன்னு சொல்லிட்டு. நாளைக்கு வத்த குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கிளம்புற அன்றைக்கி வந்துட்டு எதனா செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. நாளைக்கு வந்து வத்த குழம்பு, தக்காளி தொக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரீசரில் வச்சிடலான்றது தாங்க பிளானு. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம். எனக்கு வர இவரை விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பயம்னா லைக் பாவம், லைக் ஏதோ குழந்தைய விட்டுட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சமாளிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இதுவாகவே இருந்துகிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக பீன்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். கடையில் வாங்கி கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ டக்குன்னு போட்டு பொரியல் பண்ணிக்கிற மாதிரி என்னைக்கானா. ஸோ அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே நான் வந்து காஸ்ட்கோ போவேன். அந்த டைமில் நான் வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து ஒரு டைம்லேயே நாங்கள் பண்ண மாட்டேன்ல. ஸோ அதனால அது மீதி இருந்துதா, அதனால் அதை வந்து அப்படியே வச்சோன்னா கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் கட் பண்ணி. இதுதான் என்னுடைய ரொட்டீனு. ஸோ தட் என்னைக்கானா நமக்கு வந்து டக்குன்னு பொரியல் பண்ணணும். ஆனால் வந்து ஓ மை காட் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வாரத்தில் கண்டிப்பாக டயர்ட்னஸ் இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் நான் எடுத்து டக்குன்னு போட்டுட்டேன். இப்படி தான் யூஷுவல் பண்ணுறது. ஸோ இனிமேல் சதீஷ் பார்த்துப்பாங்க, பார்க்கலாம். இந்த ஒரு வாட்டி நம்ம அவரை விட்டுட்டு போவோம். அவர் எப்படி பண்ணுறாரு, எப்படி பார்த்துக்கிறாருன்றதை பொறுத்து அடுத்த வாட்டி கிறிஷியும் அனிஷியும் சேர்த்தே அவர்கிட்ட விட்டுட்டு நம்ம மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இது விஷயம் அவர்கிட்ட சொல்லலைனோ. சரி ஓகேங்க, இதை பண்ணிவிட்டு சைட் பை சைடு இப்போ வந்துட்டு நம்ம ரசம் பண்ணலாம். ரசத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பத்திரம் பார்த்தீங்களா, லிட்ரலி குட்டியாக வச்சேன். ஏன்னா இது வந்து நான் அவருக்கு மட்டும்னால நான் குட்டி டப்பா தான் வச்சுருக்கேன். எடுங்க, டப்பாங்கெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, இந்த ஷெல்ஃப்குள்ளே. எங்கள் ஆள் தூங்கிட்டு இருக்கா. ஹாய் சான்வி, ஹாய் செல்ல குட்டி. நான் எதுவும் கொடுக்கல நான் எதுவும் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு, இல்லைடாக்கா நான் கை நான் அப்புறம் வாஷ் பண்ணணும், நான் முடிச்சுட்டு ஒன்று தொடுறேன். ஓகே சாரி. இது வந்து என்னுடைய மெத்தட் ஆஃப் கேரட் பீன்ஸ் பொரியல். அவ்வளோதான். பெருங்காயம், உப்பு, மிளகா பொடி, அதுக்கப்புறம் துள்ளோண்டு வாட்டர். எங்க ரோலர் கோஸ்டர் பசங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு பாடான்னு ஆயிடுச்சுங்க. சீரியஸ்லி ஒரு வழியா எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஊருக்கு போயிட்டு, எனக்கு என்னன்னா நம்ம ஊருக்கு போகிறது பிரச்சனை இல்லை, லைக் நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பத்திரமா வரணும். இந்த விசா பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக வந்து சேர்ந்தணும் அப்படின்ற பயம் இப்போ வந்துச்சு. டு பி ட்ரூ ஃப்ளைட்டையும் பத்திரமா ஏறணும்னு இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சதீஷ் சொன்னார் அது எதுவுமே இல்லை,
நம்ம வந்து இந்த ஆன்லைன் வீசா இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்ளை பண்ணிட்டாலே போதும், தே ஆர் குட் டு கோ அப்படின்னாரு. ஸோ சரி ஓகே, இதை முடிச்சுட்டு ரசம் முடிச்சிடும். அடை பவுடர் வந்து மறக்காமல் சச்சிக்கு நான் காமிக்கணும், இந்த மாதிரி லைக் நான் வச்சுருக்கேன், நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள். அதில் வந்து வெறும்னே அம்மா அரைச்சது, நம்ம இந்த வாட்டி வரும்போது நான் அதை எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அம்மா கிட்ட சொல்லி அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வேணால் காமிக்கிறேன் அங்கே நம்ம ஊருக்கு போயிட்டு. எங்கள் கிச்சன்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் வாஷ்லாம் பண்ணி க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைக் வீடு வந்து பழைய வீடு, எங்கள் தாத்தா காலத்து வீடு, எங்கள் அம்மாவுடைய அப்பா தாத்தா காலத்து வீடு. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இருந்து இது லைக் அந்த வீட்டில் தான் வளர்ந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய வீடு இருந்தது. ஆக்சுவலி பின்னாடிலாம் இருந்தது, அது வந்து வேற ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது அம்மாவுக்கு. ஸோ அங்கே தான் இருக்காங்க, அவ்வளோதான். அந்த கதையெல்லாம் நம்ம ஊருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடை வந்து சுற்றி காமிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது நம்ம வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த சைட் பை சைடு ரசமும் பண்ணி முடிச்சிடுவோம். மிளகு சீரகம் போட்டு சிம்பிள் ரசம் தான். சரிங்க, நான் ரசம் பண்ணிவிட்டு நான் ரெடியாக இங்கே எல்லாமே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியிலேருந்து எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். ஸோ நீங்களாம் வந்து ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இதானே ஃபஸ்ட்டு டைமு இவரை விட்டுட்டு நம்ம கிளம்புறது. ஸோ அதனால் எனக்கு வந்து பெருசாக எனக்கு லைக் தெரியல, என்னடா நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு இதுவே ஓடிண்டே இருக்குது. ஸோ எனக்கு பெருசாக தெரியல. நீங்கள் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். சொல்லிட்டு எனக்கு வந்து மேபி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஐடியா கிடைக்கும்ல, அதனால். ஸோ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் தான். ஏற்கனவே வந்துட்டு இது ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து புளி தண்ணி, தக்காளி, அதுக்கப்புறம் மிளகா பொடி, அதுக்கப்புறம் அவ்வளோதான் மஞ்சள் பொடி போட்டுட்டு நான் வந்து கொதிக்க விட்டுருவேன். கொதிக்க விட்டுட்டு, ஏன்னா லாஸ்ட் டைம் கேட்கும்போது எல்லோரும் வந்து ஏன் நீங்கள் ரசத்தை இவ்வளோ நேரம் கொதிக்க விடுறீங்கன்னு. இல்லை நான் வந்து அந்த கடைசியாக இந்த இது போடுறோம் பண்ணுறீங்களா, ரசம்கான இது லைக் பெப்பர், சீரகம் அதெல்லாம் போட்டுட்டு தான் நிறைய கொதிக்க விடக்கூடாது. புளியை வந்து நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான், இப்போ சாம்பாருக்கு நீங்கள் கொதிக்க விடுற மாதிரி தான் புளியை. ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு அதோட ஆனால் வந்து கொத்தமல்லி தாழையும் நான் போட்டுருவேன். லைக் அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதான் அது வந்துட்டு அம்மாவுடைய ட்ரிக்கு. ஸோ வந்துட்டு அந்த கொத்தமல்லிக்கான இது இருக்குமாமா, அது பேர் என்னது, அந்த ஃப்ளேவர்ஸ் இறங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிஜமாவே அது ட்ரூ. எங்கள் அம்மா வந்து பயங்கரமான ஒரு ரசம் பண்ணுவாங்கங்க. ஈயச்சொம்பு, எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசில் வந்துட்டு ஈயச்சொம்பு வச்சு தான் பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி வந்து பயங்கர சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அம்மாவும் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ ஈயச்சொம்பு வந்துட்டு வச்சு எனக்கு கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் குட்டியாக. அது வந்து அப்பா எனக்கு கொடுத்தது. பாட்டி கொடுத்ததுலாம் அம்மா கொடுத்தது, ஐ மீன் பாட்டி கொடுக்கல, அம்மா வந்து ஐ திங்க் இப்போ வச்சுன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஒரு வாட்டி சொன்னாங்க, யாரோ பண்ணாங்களாம் ஈயச்சொம்பை வச்சுட்டு, ஈயம்ன்றது ஒரு மெட்டல். ஸோ அதை வந்துட்டு வச்சுட்டு லைக் லிட்ரலி போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த ஈயம் வந்துட்டு உருகிடுது அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஈயம் எப்பவுமே வந்துட்டு உருகிடும் நெருப்பில் அப்படியே வச்சோம்னா. ஸோ அதனால் வந்து அது வந்து கேப்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஏன்னா எனக்கு வந்து ஈயச்சொம்பு எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது அம்மா சொன்னாங்க, கேர்ஃபுல்ரி நீ இந்த மாதிரி பண்ணிட போகிற, ஏற்கனவே பாட்டிக்கு நினைக்கிறேன், பாட்டிக்கு அந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேம்மா, நான் கேர்ஃபுல்லாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி ஓகே, இதோட வந்துட்டு கொத்தமல்லி தண்டை போட்டுடலாம். அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நான் பேக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இதை முடிஞ்சிடுச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சூப்பராக நிறைய பருப்பு ரசம் நல்லா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ இது வந்து கொடம்புளி போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மிளகா பொடி கம்மியாக போட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து 2 குட்டி ஸ்பூன் தான் போட்டேன், மிச்சப்படி பெப்பர் தான் நிறைய போட்டேன். ஸோ ரெடி. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணி வச்சிடலாம். இப்போ சும்மா ரசம் விட்டு நல்லா இருக்கான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பர்ஃபெக்ட். நெய்யும் நான் வந்து காய்ச்சி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை நெய் காய்ச்சி வச்சாச்சு.
ஸோ ரெடி டு கோ. அவ்வளோதான். நாளைக்கு வத்த குழம்பு, அவ்வளோதான். அதோட வத்த குழம்பும் அப்புறம் அப்பளமுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லைக் என்னென்ன இதில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதிலலாம் அவரால் செய்ய முடியுமான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். வேறு ஒரு இது வச்சுருக்கேன், ஃப்ளாட்டான ஒரு இது, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலான் இருக்கேன். நாளைக்கு வந்து அடுப்பை வேறு க்ளீன் பண்ணணும். இல்லை, எக்கச்சக்க வேலை இருக்குது. பார்க்கலாம், எல்லாத்தையும் முடிச்சிடலாம். சரிங்க, இதோட நம்ம வந்து இதை பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இந்த மாதிரிலாம் நான் வந்து கலெக்ஷன்னா சாப்பாடை சரியாக பண்ணாமல் பேக் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. ஓகே, சாப்பிட்டு திங்க மாட்டோம், சாப்பிட்டு அப்பா கூட அந்த மாதிரிலாம் எஸ்கேப் ஆக முடியாதுடி. ஃபுட் பாய்சனிங் அப்பாக்கு. மீ வாட்டர்மெலன் கொடுக்குறியா? என்ன சாப்பிடவே இல்லை. வாட்டர்மெலன் யானி கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணு, டிவியை ஆஃப் பண்ணு. என்னதுப்பா? ஆமாப்பா. ஸோ பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்க, பொரியல். இது வந்து ஒரு வேலைக்கு. என்ன ஐஸா? ஏதோ ஒன்று எடுத்து நடக்கணும். இல்லை இல்லை, அப்பாவுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கு. அப்பாவுக்கு நம்ம இல்லை பாவம் இல்லை அப்பா. அப்புறம் ரசம்க்கு வந்து வந்துட்டு என்னம்மா? யாயா சாப்பிடுங்க. ஒரு 4 வேளைக்கு அட்லீஸ்ட் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல வாசனை. ஸோ அவர் வந்து சாதம் வடிச்சுட்டு ரசம் விட்டுட்டு நெய் விட்டுட்டாருன்னா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். ஆமா நடக்கணா? ஏன் அப்பாக்கு குக்கிங் தேவையில்லையா? ஆமா நடக்கணா? அப்பா என்ன பண்ணுவார்? பாவம்ல, நீ மட்டும் ஜாலியாக இந்தியாவில் போயிட்டு ஜாலியாக இருப்ப. அப்பா என்ன பண்ணுவார் சாப்பாடுக்கு? ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் உட்காந்து அவர் ஹோட்டல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. ஹோப்ஃபுல்லி அவர் சாப்பிடுவார்னு நினைக்கிறேன். நான் என்னவோ ஆசையாக வரேன், எல்லாத்தையும் கக்கூஸில் கொட்டிட்டு. ஆமா, தின்னாம இருந்தா சரி. ஓகே, அவ்வளோதான். இது இன்னும் வேற ஒரு டப்பாவில் பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி நீட்டு டப்பாலெல்லாம் வைக்கிறது எல்லாம் வந்து குழம்பு மாதிரி எதா அவர் கண்ணை மூடிட்டு எடுத்துட்டாலும் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பொரியல். சரி, ஓகே. 2 வேளைக்கு பொரியல், அப்புறம் 4 வேளைக்கு ரசங்க, அவ்வளோதான். இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து 3 பொரியல் பண்ணியாச்சு. 2 பீன்ஸ், கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேர் என்னது உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் மீதி வேலைக்கு அவர் அப்புறம் முட்டை அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். 3 வேலை தான் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுவே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. 4 ரசம், 2 சாம்பார், 2 இது மொத்தம் 8 நாளைக்காக குழம்பு பண்ணியாச்சு. அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு அவருக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக அவர் பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஒரேடியாக டக்குன்னு வந்து நம்ம கிளம்பி, ஏன்னா அவருக்கு லைக் குக்கிங் அந்தளவுக்கு தெரியாது வேறு, பாவம். அதனால் டக்குன்னு எல்லாமே கஷ்டப்படக்கூடாதுல்ல.